எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹேம்ஸ் லாபி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போன அதே பெப்பர் சிக்கன் தான். பட் அதை விட கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் நான் இதை ஒரு 4 தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அந்த பெப்பர் சிக்கன் மாதிரி இதோட டேஸ்ட்டும் வந்து செம்ம கிளாஸ். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவலாகவே இது பிரமாதமாக வந்தது. அந்த ஒரு ஈஸியான பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4 ட்ரம் ஸ்டிக் எடுத்துருக்கேன். நீங்கள் சிக்கன் பீசஸ் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு மசாலா தான் நம்ம அரைக்க போகிறோம். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சீரகம், சோம்பு, மிளகு, இது 3. அதோட பட்டை, கிராம்பு, லவங்கம், இந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும். இந்த கரம் மசாலா ஐட்டம் வந்து ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இதுலேயே இஞ்சி, பூண்டு, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, வெறும் 4 ட்ரம் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த மிளகு, சீரகம், சோம்பும் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி அந்த மசாலா பொடியோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு வேண்டிய பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடான ஒன்று, அதில் 2 பிரியாணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஹைலியே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ரா ஸ்மெல் இருக்கும்ல, அது போகிற வரைக்கும். இதில் நம்ம இப்போ டைரெக்டாகவே சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. மசாலாவோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. சிக்கன் பீசஸும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ்லேயும் நம்ம சிக்கன் பீசஸ்லேயும் நல்லா கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது பண்ணுற வரைக்குமே நீங்கள் அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் கோட் ஆன உடனே அந்த மசாலா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரியுது பார்த்திங்களா. இப்போ இதை நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ண வேண்டியதான். இதுக்கு தேவையான தண்ணி அப்பப்போ தெளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் ரெடி. இது உங்களுக்கு வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா பரட்டிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியோடு வேணும்னா நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த பெப்பர் சிக்கன் நம்ம ரைஸோடு சாப்பிட்டுக்கலாம். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்தோடையும் வச்சுக்கலாம். ஒரு குயிக்காக ஒரு டின்னர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல் தோசை வச்சு இந்த பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடடா அமிர்தமாக இருக்கும். அதை தவிர தயிர் சாதம், ரசம் சாதம், இல்லைனா வெறும் ரைஸ் வச்சு இந்த பெப்பர் சிக்கனோட அந்த மசாலாவை போட்டு பரட்டி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க. ஒரு எக் ஆம்லெட் ஒன்று சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் பெப்பர் சிக்கன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தாலுமே அந்த சிக்கன் வேகிறதுக்கு தான் டைமு. மற்றபடி மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேம்ஸ் லாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.